ராமர், சீதை மற்றும் லட்சுமணன் மூவரும் 14 ஆண்டுகள் வனவாசம் அனுபவித்தனர். அந்த காலத்தில் ராமர், சீதை இருவரும் எந்த தீமையும் நெருங்காமல் இருக்க அவர்களை இரவும் பகலும் கண்விழித்து பாதுகாக்கும் பொறுப்பு முழுமையாக லட்சுமணனின் தோள்களில் இருந்தது. ஒரு நாள் லட்சுமணன் தாயாரான சுமித்திரையினிடம், தாயே, நான் என் அண்ணனையும் அண்ணியையும் காப்பதற்காக 14 வருடங்கள் உறங்காமல் இருக்க வேண்டும் என கூறினார். அவரின் தீவிர நம்பிக்கையை கண்டு நித்ரா தேவி, திடுக்கத்தின் தேவி, அவருக்கு எதிர்வினை கொடுத்தார். லட்சுமணா, நீ உறங்காமல் இருக்க வேண்டும் என்றால் உனக்கு பதிலாக வேறு ஒருவன் அந்த தூக்கத்தை ஏற்க வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட லட்சுமணன் தனது அன்பு மனைவி ஊர்மிளையை நினைத்தார். இருவருக்குமான அன்பும் புரிதலும் உயர்ந்ததாய் இருந்தது. அவரே என் உறக்கத்தை கடத்தட்டும் என லட்சுமணன் உறுதியாக கூற ஊர்மிளையும் ஒப்புக்கொண்டாள். அப்போது முதல் ஊர்மிளா 14 வருடங்கள் முழுவதுமாக தீவிரமான தூக்கத்தில் உறங்கினார். கணவருக்காக தன்னையே மறந்து. இந்திரஜித்தின் மரணத்துக்கும் இதே நித்தியதியாகும் காரணம். ராவணனின் மகனான இந்திரஜித்தை வெல்வதற்கான ஒரு வரம் இருந்தது. தூக்கத்தை வென்ற ஒருவன் மட்டுமே அவனை எதிர்த்து வெற்றி பெற முடியும். லட்சுமணன் 14 வருடங்கள் உறக்கமின்றி இருந்ததால் அவரே அந்த ஆற்றல் பெற்றவராக இருந்தார். ஊர்மிளா செய்த தியாகத்தை போலவே ஒவ்வொரு ஆணின் வெற்றியின் பின்னாலும் ஒரு பெண்ணின் ஆதரவும் துணை நிற்கும் தியாகமும் இருக்கும். ஒவ்வொரு பெரும் சாதனையின் பின்னாலும் அதை நிலைநாட்டும் ஒரு பெண்ணின் ஆதரவும் மறைந்துள்ள மகத்தான சக்தியும் இருக்கும்.